அலைங்க போட அங்காலயம் வீட்டுக்கு வீடு இருந்தது. பாலும் வரும் நல்லா பூ வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன் மருதராமன் சந்தைக்கு வந்து நிற்கிறேன். இந்தியாவில் வந்து கொடிகள் எல்லாம் கட்டி வச்சுக்கிறேன், மஞ்சள் சிவப்பு கொடிகள். அதை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருந்து. மற்ற நினைவேந்தல் செய்ய போயினோம். இந்த அதாவது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தாக்களுக்குரிய நினைவேந்தல் வந்து நடக்க போகுது. இன்றைக்கு இல்லை, நவம்பர் 27, நவம்பர் 26, 27 அதுக்காண்டி இப்போவே எல்லாம் ஆயத்தமாகினோம். அதை காட்டுறதுக்காண்டி மட்டும்தான் வரையில. அதுக்கு முதல் நான் இந்த சந்தை எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். அப்போ அதோட பக்கத்துலாம் இருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறேன். சரியோ? கொஞ்சம் ஸ்லோவாகும் எடுக்கலாமா? இப்போ இதுதான் வந்து மாவீர துயிலும் இல்லாமல் அதில் வந்து இப்போ சோடிச்சு வச்சிருக்கணும். கோப்பை இதுதான் கோப்பை என்ற பழைய துயிலும் இல்லாமல் இந்த இடம். இப்போ அதில் கட்டடங்கள் இதுகள் இருக்குது. சரி, இந்த பக்கத்தால் போ பார்த்துட்டு போங்க. பாட்டுகள் போட்டிருக்கிறோம், கொப்பி ஆகிட்டு வராமல் இருந்தால் சரி. மாவீர எடுக்க வந்தது மரக்கரை சந்தையை தான். இப்போ சும்மா இதை காட்டுறேன். இதுவாங்க அந்த துயிலுமில்லது பக்கத்தில் இருக்க பெரிய வாழைத்தோட்டம் எல்லாம் பஞ்செடுக்கல். இல்லை இல்லை, இது முடிஞ்சது. உங்களை ரக்கி விட்டுட்டு நான் அப்படியே மருதநாமலை சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் வந்திருக்கேன் பாருங்க. அதாவது மாவீர துயிலும் இல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு வாழைத்தோட்டம் சொல்லலாம். அங்கே அண்டனிக்கிற தென்னை எடுக்க வேண்டாமாம். அதால் வந்து நான் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். வாழைக்காய் என்றான் நினைக்கிறேன். பார்ப்போம். இதா பாருங்கோ, பாட்டு படிக்கிறது காப்பிரைட் வராமல் தான். சரி, 40 ரூபா போகிறாங்க கிலோ. இது என்னத்துக்கு வெட்டுறீங்களா? அப்படி வடிவாயிருக்கும் நோய் தாக்கம் இருக்காதான்? எல்லாத்துக்கும் வெட்டுறீங்க? வடிவை தாண்டி நோய் தாக்கத்துக்காண்டி தான் வெட்டுறீங்களா? நோய் தாக்கம் அது கூட அப்பாவோ வேறுங்க. இந்த வாழை தோட்டத்து பக்கத்தில் ஒரு வைக்கோல் கும்பி இருக்குது. இதில் வந்து சின்ன மாட்டுக்காண்டு இருக்குது. என்னண்டா இது எங்கே இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. மாவீர துயிலும் இல்லத்துக்கு அது முன்னுக்கு இருக்குது. கோப்பாயில் வந்து தேசிய கல்வியற் கல்லூரி இருக்குது, டீச்சிங் காலேஜ். உண்மையை சொல்ல போனால் 2016ஆம் ஆண்டு எனக்கு ஐசிடி தகவல் தொழில்நுட்பம் அதுக்கு வந்து இந்த டீச்சிங்குக்குரிய ஒரு காலேஜுக்கு கிடச்ச அட்மிஷன் கிடச்சது. நான் போகலை, என்னத்துக்கு டீச்சிங் வந்து அது இப்போ அவங்களுக்கு அந்த அட்மிஷன் போட்டேன். அப்படி
நான் அரௌண்ட் இதுக்குள்ளுக்கு போயிருந்தா யூடியூப்புக்குள்ளுக்கு வந்திருக்கலாம். அது யூடியூப்புக்குள்ளுக்கு போயிருந்ததால இதுக்குள்ளுக்கு வரையிலேன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த ஆசிரியர் தொழில் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த நேரத்தில் எனக்கு அதில் ஈடுபாடு குறைவு. அதால் நான் அதை விட்டு விலகினேன். கோப்பாய் சந்தியால் வந்து திருநெல்வேலி இதில் இருந்து கொஞ்சம் தூரம் கோப்பாய் சந்தியால் வந்து இப்படி இதால் வந்து இங்கே பாருங்க, இதில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு என்ன பேருன்னு தெரியலையே. ஐயா அங்கே மருதராமடம் போகுதோ? பாருங்க, இந்தியாவில் வந்து கூடுதலாக கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. ஃபார்ம் அளவு தான் வந்து மருதராமடம் சந்தைக்குள்ளுக்கு ஆக்கள் வைக்கணும். எல்லாம் கட்டி போட்டோம் கண்ணவாளம். நானே எத்தனை வருஷம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து இந்த சந்தைக்கு. பாருங்க பெரிய சந்தை தானே. போன முறை வரவே வீடியோ எடுக்க விடையில. போன முறை கரையில் நடந்தது அப்படியே. வணக்கம், நீங்கள் என்ன செய்கிறீங்க? உள்ளுக்கு வந்துட்டேன் பாருங்க. இந்த கரையால் போய் உள்ளுக்கு இருக்கிறத காட்டுறேன்னு அப்படியே ஒரு கூடாரம் வச்சு ஒரு நவீன முறைப்படி செய்து வச்சுக்கணும். நல்ல சுத்தமாக இருக்கு பாருங்க. பூசணி வாங்கினோம். பழம் என்ன விலை? 200 ரூபா. 1 கிலோ 200 ரூபாவா தேசி பழம். இது நினைவேந்தலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மருதராமடம் சந்தை. இங்கே போய் பார்ப்போம். ஐயா வணக்கம். என்ன வீடியோ எடுக்கிறீங்க? உங்கள்கிட்ட 200 ரூபா தேசி பழம். ஏன் எடுக்க வேணாம்? கரெக்ட் அதுகள் இல்லாமல் வந்துருக்குது. கரெக்ட் வெங்காயம் என்ன விலை போகுது? 160 கிலோ. இப்படியே 160. குட்டிக்கு 160 கிலோவுக்கு. இப்படி ஒரு ரூபாய்க்குல 160 அப்படி ஒரு கிலோவுக்கு நீங்கள் வாங்கலாமாம். ஒடுங்க வடிவாடுங்க. ஆனால் கலைக்க மாட்டீங்களாம். சின்ன வெங்காயம் யாழ்ப்பாணம் பண்ணாலே சின்ன வெங்காயம் தான் பாருங்க. இதா விடிய வெள்ளனை வரணும். இது கூரெல்லாம் கொடுத்து கூரெல்லாம் உணர்ந்து வச்சு விற்பினோம். அதை பார்க்கணும்னா விடிய நேரத்துக்கு வரும். பூசணிக்க கத்தரிக்காய். அது இது ஒரு அம்மா பாருங்க. ஐயா என்ன உங்கள்கிட்ட ஒன்றும் எங்கள் ஆணையில் இது எங்கேருந்து வருது? கம்புல இங்கே யாழ்ப்பாணம் இல்லையோ? கரெக்ட். என்ன மாதிரி சந்தையில் விலைவாசிகள் போகுது? நீங்கள் என்ன விற்கிறீங்க? லீக்ஸ் இவ்வளவு தான். நேரத்துக்கு வந்து வாங்கி போடணுமோ இல்லாட்டி முடிஞ்சுதோ? இனி வருமோ? முடிஞ்சுதா? லீக்ஸ் என்ன விலை? 160 ரூபா. நீங்க எங்கெங்க இந்த எடுக்க? நீங்கள் இங்க வாரது ஃபுல்லா தம்புல இல்லை இந்த வரும். எத்தனை மணிக்கு சந்தை? அந்த கூரல்ல இருந்து இருக்கும். 5 மணிக்கு வந்துருங்க சாமான். நீங்க என்ன கூறி எடுப்பீங்களோ? இவ்வளவு இல்லாட்டி நீங்க முதலே சொல்லி எடுத்துருவீங்க. இப்ப என்ன மரக்கறியில விலை கூடி இருக்கோ குறைஞ்சிருக்கோம் முதலே விட? சேஃப்டியா போய் கொண்டிருக்கு. இப்ப எதை வாங்கினோம் கூட ஆக்கள்? இவ்வளவு தான். நீங்கள் இது என்ன விலை போகுது? ராசவள்ளி அடே ஓ மேடம். பீட்ரூட் எந்த பெரிய பீட்ரூட் ஆகிடாது. பீட்ரூட்குள்ளாக்கு இந்த அளவை அப்போ சின்ன வயசுல இப்படி கிடக்கும். பூசணி 60. ஓ இது உங்கடையோ? கோவா பூசணி 60 120 ரூபாவாம். என்ன பிரச்சனை? பூசணி வந்து ஒரு காலம் வந்து 10 ரூபான்னு சொல்லி எல்லாம் கிலோ வித்ததில்லை. அதே அப்படி மழை காலம் அப்படி என்றோ விலை குறைவு. 60 ரூபா கொடுப்பீங்க. இப்போ பூசணி ஓடுது. இனி என்ன திருவிழா காலங்கள் இல்லை தானே? என்ன எல்லாம் துயிலும் இல்லாம போனா பார்க்கலாமோ? பிரச்சனை இல்லை. சரி அண்ணா, நன்றி. அப்படி போய் எடுத்துக்கொண்டு போவோம். ஆனால் நான் 2 வருஷத்துக்கு பூரா வந்தேன். முதல் இந்த இது இல்லை, இப்போதான் போட்டிருக்காங்க. அண்ணா புதுசாக காட்டி 1 வருஷம் 8 வருஷம் ஆச்சோ.
அப்படியே ஏழை ஒரு ஐயா நிற்கிறேன் இவரோட கதைச்சு பார்ப்போமே எடுக்க வேண்டாம் எல்லாம் புலம்புறாங்க மிரக்கறி சாமி மிரக்கறி விற்கிறார் ஒரு கடை கத்தரிக்காய் வெங்காயம் கத்தரிக்காய் என்ன விலையம்மா கிலோ 260 எங்கே யாழ்ப்பாணம் இங்கே இது வெங்காயம் 200 இப்போ எல்லாம் 200 தான் கிலோ கிலோ தானே இது என்ன விலை அப்பா பையனுக்கு 600 பரவாயில்லை இது போஞ்சி எல்லாம் 600 தேசி பழம் 200 கிலோ ஈரப்பிலாக்க கேரட் கொஞ்சம் கதைப்பீங்களோ என்ன பாட்டி பாட்டியா கதைக்க சொல்லுங்க இருக்கா பாட்டியோ அம்மம்மா கதைங்க போட அங்காலயம் என்ன பேர் உங்களுக்கு நல்ல பேர் வச்சுக்கொண்டு கதைக்க மாட்டீங்களா கிடைக்கிறீங்க பார்த்தீங்களே நீங்க மட்டும் எவ்வளவும் கூட அப்ப நீங்க கதைக்கிறீங்களோ சும்மா கதைப்பேன் வாங்க சரி இந்த சந்தையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க மிரக்கறி இப்ப இன்றைக்கு என்னென்ன விலையில போகுது எல்லா மிரக்கறியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 150 30 ரூபா பச்சைமலை முருங்கங்க முருங்கங்க 1000 ஏன் அப்படி விலை கூடிட்டு சாமான் இப்ப மழை இனி இல்ல அப்ப இதெல்லாம் அங்க இருந்து வருது அப்பப்ப அங்க தோட்டம் வச்சுக்கணும் அப்ப அது இந்தியன் முருங்கோ இந்த முருங்கோ 1000 ரூபா ஒரு கிலோ இந்த இன்றைக்கோ எவ்வளவு நாளா இன்றைக்கு நாளைக்கு கூடும் குறையும் இனி டிசம்பர் மட்டும் கூடி அப்ப பச்சை மிளகாய் டிசம்பருக்கு கூடுமோ 2000 போனது முதல் போனது இல்லை ஒருக்கா மழை காலம் சரி சரி நீங்க என்ன செய்யறீங்க நீங்க என்ன தொழில் அது ஆட இவற்ற மனைவி சரஸ்வதி அம்மா அம்மா இங்க பாருங்க திரும்பி ஹஸ்பண்ட் வைஃப் கணவன் மனைவி 2 பேரும் நீங்க அப்ப எங்க இருந்து வர நீங்க இப்படியே அளவட்டியில் தோட்டம் வச்சுக்கிறீங்களோ என்ன செய்யறீங்க தோட்டத்துல நெல்லு இப்ப நெல்லு தானே நெல்லு அங்க பேருமோ அளவட்டியில சரி சரி அப்ப நீங்க தானே இப்ப இது நல்ல விஷயம் அறியாம போயிட்டு அது சரி ஜாலியா இருக்கு எத்தனை வயசு பரவாயில்ல 70 வயசுல போய் நான் செய்யறீங்க அம்மாக்கு 65 காதல் கல்யாணமோ பேசி சரியா அப்ப இனி எத்தனை மணிக்கு சந்தையை விட்டு போவீங்க 5:30 போயிடுவா சமையல் போயிட்டு திருப்பி முடிஞ்சு எல்லா நாளுமே இருக்குமா சந்தை சரி ஐயா மிக்க நன்றி சந்தோஷம் மைக்கு சரி வாரம் போயிட்டு வரேன் இதால ஒரு அண்ணன் எல்லாம் தோட்டக்காரர் எல்லாம் வந்து விட்டாம போய் தான் தோட்டம் முருக்கங்க 1000 ரூபா கிலோ இதை உங்களோட காசு நீ கொண்டுட்டேன் வெங்காயம் பிடைக்கிறார் வந்து பின்னி கொண்டிருக்கா பாருங்க இது துபாய் பூசணி போல பாட்டி வணக்கம் இதால வாழைப்பழம் நான் மருதனா மனசு நோடு பகுதி 2வது பகுதி அங்கால இருக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் ஐயா கொஞ்சம் கதைப்பீங்களோ வியாபாரம் மரக்கறி வியாபாரம் செய்கிறோம் என்ன மாதிரி விலை உங்கள்கிட்ட விலை வந்து கடும் மலிவாக கிடக்கிறதால எங்களுக்கு உழைக்கலாம் கிடக்கு கழிவண்டால் அங்கே விடியாண்டால் உழைக்கலாம் கோவா எல்லாம் 100 ரூபா தக்காளி பழம் தான் கொஞ்சம் விலையாக கிடக்கும் மற்ற கத்தரிக்காய் எல்லாம் 200 250 தான் போய்கொண்டிருக்குது மற்றது உங்களுக்கு உழைப்புகளுக்கு காணாது
அப்போ சாப்பாட்டுக்கு இது வியாபாரம் மட்டும்தான். தோட்டம் தோட்டம் செய்யணும். தோட்டம் இது உங்களோட தோட்டத்துலேருந்து என்ன வாருது? நான் இப்போ எனக்கு கொண்டு வைப்பான் கரிமலாய கண்டு மூட போட்டுக்கிறாங்க. அப்போ இது கைக்கு வருமா? கைக்கு வரும். மாதவரை கடைசி தைக்கு 1000. அப்போ இங்கே விலையில் எப்படி இருக்கும்? அப்போ விலை என்றால் கரிமலா 700 800 போகும். அப்படி இருக்கும். அந்த விலைக்கு வரும். இப்போ எதாவது கூட வாங்கின வாங்கல் எல்லா ஜாமானும் வேண்டுதல் மறைஞ்ச வழியாக ஒன்றும் வேண்டு விற்கலாது. இது 100 ரூபாய்க்கு எடுத்து 100 ரூபா எடுத்துப்பா 120 130 விற்கிறோம். ஏன்னா ஒரு ஆதாயம் இல்லை. இப்போ நிலைமையில பார்த்தா 3000 4000 விற்க கொடுத்தாங்க. அவ்வளோதான் பில்லியன் விலை. 10,000 15,000 20,000 சனமும் விலையும் கூடவும் குறையாவும் இடையில இருந்தால் கணக்காக இருக்கும். சனம் பெருத்து இல்லை. இப்போ ரோட்டா கடை ரோட்டா கடை அங்கேயே வாங்கிடுவீங்க. அங்கேயே ஜனம் பண்ணிக்கொள்ளும். தோட்டக்காரன் கொண்டு அங்கே கொண்டு கொடுத்தா அவங்களுக்கு கழிவில்லை. தோட்டக்காரங்களுக்கு கழிவில்லை. தோட்டக்காரர் எங்களுக்கு இங்கே தோட்டக்காரன் கழிவு. அப்போ அந்த பிரச்சனையில வந்து சரி சரி. 450 ரூபா ஒவ்வொரு இடத்துல ஒரு விலை. அங்கால 600 ரூபா விற்கிறேன், 450 ரூபா. என்ன மாதிரி? வாழைக்காய் 30 ரூபா கொடுக்கீர 40 ரூபா விற்கிறோம். சரியோ, அதாவது இந்த நேரத்தில் மறுவரியாக்கள் சொன்னால் எல்லாம் 100 150 ரூபா விற்கக்கூடிய சாமான். இப்போ மழை போன பெய்ய வலிக்கிட்டாது, இதை காத்தொட்டு மடிக்கிறது. அதுதான் வாழைக்காய் பெருசாக தாக்கம். அதனால வாழைக்காய் 25 30 ரூபா. சரியோ, பைத்தங்காய் மழை பெஞ்சு கண்ணடைச்சி போகுது. அதனால பைத்தங்காய் 500 ரூபா. இங்கே எல்லாம் செய்தது இப்போ நான் அச்சிலம்பட்டு கால் முடிஞ்சா போய் கால் முறிஞ்சிட்டோம். ஓ மாவீரத்தை வந்து கட்டி வச்சுக்கணும். எங்க நடக்கும்? இதுல மட்டுமோ போனா பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. இது எப்படி இதை இந்த முறை கொஞ்சம் நல்ல சுதந்திரமா வீட்டுக்கு வீடு இருந்தேன். இப்ப வீடு எல்லாம் கொண்டாடுறோம். அவங்க ஒன்றும் செய்யல பாதன நல்ல அரசாங்கத்திலும் பிரச்சனை இல்லை தான் செய்யதான். ஓ அப்போ அதான் போயிட்டு வரோம். உங்களை ஆஞ்சநேயர் கோவில் இது வந்து நிறுத்து கொடுக்குறோட முடம். என்னதுக்கு இருக்குது? இது வந்து மருதனாமடம் சந்தை. இதில் மொத்த வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம் மட்டும் நடக்கிற இடம். ஹோல்சேல் எத்தனை மணிக்கு இங்கே தொடங்கும்? என்ன மாதிரி? முடிய 5:30 மணி 6 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு தொடங்கும். 10 மணியோட எல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரம். இப்போ நீங்கள் கூட வேலை முடிஞ்சதோ? ஓ, நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாங்களும் வியாபாரம் தான், ஹோல்சேல் வியாபாரம். ஹோல்சேல் வியாபாரம். எங்கே இருந்து வரும் சாமான? தம்புள்ள வவனியா. அது இப்போ என்ன மாதிரி கூறி கூறல் நடக்கிறது? ஓ, வாகனம் எதான சாமான் வரும் அந்த பகுதி இந்த கேட்டாலயம் வரும், அந்த கேட்டாலயம் வரும். 3 ஆலயம். இப்போ என்ன விலைகள் எல்லாம் இருக்குது? இப்போ கத்திரிக்காய் 150 ரூபா இந்த இதில். அதை என்ன தீர்மானிப்பீங்க விலையை? ஒரு இந்த இடத்துல என்ன மாதிரி விலையை தீர்மானிப்பீங்க? இப்போ கொண்டு வரோம் இல்லை சாமான் 10 பேர் கொண்டு வந்தால் விலை டக்காண்டு விழும். ஒரு ஆள் 2 பேர் கொண்டு வந்தால் அதுக்குரிய டிமாண்டாக கொடுக்கலாம். அவ்வளோதான். அது யாரும் மிதிப்பினமா அந்த விலையை எழுதுறாங்க? ஓ, அதை எழுதி வரி அடிக்கிறத 1 கிலோவும் அறக்கப்படாமல் எழுதுவாங்க. வரியும் இருக்கும். ஓ, 4 வீத வரி. ஓ, 100க்கு 4 வீத வரி. சந்தை அவங்க குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா. இல்ல அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு போகும். அரசாங்கத்துக்கு தான் பிரேசவை. இப்போ சில்லறை வியாபாரம் செய்யறாங்க பெரியும் இல்ல அவங்களுக்கு இடத்துக்கு மட்டும் வரி, இருக்கிற இடத்துக்கு மட்டும் வரி. அப்படி என்ன விற்கேங்க அந்த வரிகள் எல்லாம் சேர்த்து தான் அவங்க சில்லறை வியாபாரிகள் விற்பீங்க. ஐயா சொன்னாங்க. ஐயாவுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. மழையும் இடையில சூரன் மலை. அதில் தேங்காய் கடை இருக்குது. தேங்காய் இந்த விலையெல்லாம் அதில் போய் பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்க தேங்காய் கடை. பாருங்க இல்லை உங்களை தான் அவையில் எல்லாரும் சொல்லி விட்டவன். ஐயோ, நான் தேவராயா உங்களா சொல்ல போறேன். வணக்கம். வணக்கம். தேங்காய் கடை தேங்காய் கடை இதுதான் கடை. என்னமா தேங்காய்? தேங்காய் வந்து 160 65 70 போகுது. நாங்கள் விற்கிற விட 75 கொடுப்போம். 70 எடுத்து 5 ரூபா வச்சு விற்போம். அவ்வளோதான். இது இந்த தேங்காய் வந்து பெரிய தேங்காய்டா இதெல்லாம் நெருத்தா எப்படியும் 150 ரூபா விடும். 150 ரூபா. அது என்ன மாதிரி நெருக்குறீங்க? பொச்சோடையோ பொச்சில? அப்படியே பொச்சோடையே நெருக்குது. எடுக்கிறதும் பொச்சோட தான், விற்கிறதும் பொச்சோட தான். 1 கிலோ கிலோ
இந்த கிலோ கணக்கப்போ இல்லை இது வந்தது முதல்ல முப்பி இல்லை தானே முதல் இல்லை இப்போ அந்த டிசி வந்து கொம்பனிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுறபடியா அங்கே பெக்கரிக்கு போகிறபடியா அதால் இப்படி ஒரு நிறுவா வந்திருக்குது அவைய எடுக்கிறபடியா நாங்கள் இப்படி ஒரு நிறுவையை கொண்டு வந்திருக்கிறோம். உள்ளூர் மக்கள் பாவம் தான். உள்ளூர் மக்கள் என்ன பிரச்சனைனா இது நடைமுறைக்கு வந்துட்டுது பிரேசவையாலே இங்கே நடைமுறை அப்படி வந்தபடியா இப்போ நாங்கள் தீர்மானிக்கல அவங்களோட கதைச்சி இதுக்கு முதல் காய் கணக்கு தான் எடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு காயை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நிற விழுற மாதிரி காய் கணக்கு எடுப்போம் அவைக்கு லாபம் கிலோ கணக்கு தான் லாபம். ஆனால் காய் கணக்குண்டா இதை நாங்கள் வந்து 150 ரூபா காசு விழுதுன்னு சொன்னால் நாங்கள் இதை 120 ரூபாய்க்கு எடுத்தோம்னு சொன்னால் தோட்டக்காரருக்கு நட்டம் சரியான நட்டம். இது 1 கிலோ தேங்காய் இருக்குமென்னு சொன்னால் எவ்வளவு 170 ரூபான்னு வைங்க. இதை நாங்கள் 130 ரூபா தோட்டக்காரர்கிட்ட இதை எடுத்தோம்னு சொன்னால் தோட்டக்காரருக்கு சரியான பாதிப்பு நெருக்கிறபடியா அவைக்கு லாபம் இப்போ வெள்ளை தேங்காயெல்லாம் நிறுத்தா சரியான லாபம். ஒரு கணக்கான காயை போட்டால் 1 கிலோ அது சுத்தமான லாபம் தானே. அப்படி ஒரு நடைமுறை வந்தபடியா அப்படி வர்றது. சனம் வந்து வேண்டி ஆகணும் ஒன்றும் செய்யலாம். தேங்காய் வந்து வேண்டி ஆகணும் எல்லாத்துக்கும் தேங்காய் வேணும். எல்லாம் இஞ்சத்திய ஊத்தேங்காய் லேலால சங்கவழி மானிப்பை அதை வட்டி எல்லாம் இஞ்சத்திய ஊச்சாகும். அங்கேருந்து வார சரியான குறைவு அது அங்கேயே அங்கால ஏற்றிடுவாங்களா அப்படியே அங்கால பூ இங்க அளவில் பாதி உற்பத்தி கூட்டிட்டுது. இங்கே முந்தி வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னா ஒரு 40-50 தேங்காய் தான் ஒரு தோட்டக்காரன் 25-30 தான் சைக்கிளில் கட்டி கொண்டு வருவான். இப்போ மரங்களை வச்சு உற்பத்தி செய்து இப்போ கூடுதலா உற்பத்தி கூடினபடியா எல்லாம் ஆட்டோ பிடிச்சி வேறது. 5 வருஷத்துக்கு தேங்காய் காய்க்குது 5 வருஷத்துக்கு தேங்காய் காய்க்குது. அப்போ 5 வருஷத்துக்கு தேங்காய் காய்க்கிறபடியா மரங்களை 50 வைக்கிறவன் 200 தென்னை வைக்கிறான். வச்சு விட்டா மட்டும் தேங்காய் ஆகாது. சும்மா இருக்கிற காணிங்க தேங்காய் வருது தேங்காய் உற்பத்தி கூட்டிகிட்டு. இது வெளிநாட்டுக்கு நல்லா காய்ந்தபடியே பிஸ்கட் கம்பெனிக்கு போகுது. அதாவது கொழும்பு போயிட்டு அங்கத்தைய கம்பெனிக்கு போய் அவங்க மூலமா அவங்களே ஏதோ ஃபேக்டரியில் வச்சு அந்த இந்த பூவெல்லாம் எடுத்து அங்கால போகுது. பிஸ்கட் கம்பெனிக்கு எடுத்துக்கொண்டு தான் அவங்களும் வேற ஃபேக்டரி முழுக்க அங்கானே இருக்கு. இங்கே இல்லையே. இங்கே என்ன இருக்கு என்ன ஃபேக்டரி இருக்கு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இது தரம் தேங்காய் வந்து தரம் வெள்ளை முட்டுக்காயல் இல்லை. அங்கால பகுதியில் முட்டுக்கால் மாதிரி இல்லை. இது வந்து தரம் தேங்காய் தரம் மரத்தில் விழுந்து பருவம் அடைஞ்சு வந்து வார காய். இது இப்போ திருவுனா நல்லா பூ பாலும் வரும் நல்லா பூவும் வரும் சோங்கான காய். இது வந்து இந்த தேங்காய் நீங்கள் கட்டி வச்சுட்டு 1 மாதத்துக்கு பிறகு அடுத்து அவிட்டாலும் இந்த தேங்காய் உடைச்சாலும் பழுது வராது. 1 மாதத்துக்கு நான் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் வச்சு அந்த ஐயாவும் நானும் கட்டி வச்சு கொட்டிருந்தாங்க. இந்த இது இருக்கு 20 நாளாக அந்த தேங்காய் 3 பேக்கு தேங்காய் கிடக்கு மூடி வச்சுருக்கிறோம். மழை இறங்குச்சுன்னா அது மெல்ல எடுத்து நாங்கள் விற்போம். இப்போ டிசி வந்து கொஞ்சம் இறங்கின வட்டிக்கா சரி நடக்குமோ ஓகே வட்டி கொடுக்குறாரு. இன்னும் பழக்கடை கொட்டில் இல்லை. இப்போ பழக்கடை கொட்டில் வந்துடுது. யாழ்ப்பாணத்துக்கு கருத்த கொழும்பான். ஆனால் இது யாழ்ப்பாணம் ஒன்று இது விளாட்டு மாம்பழம். இது என்ன இது ஒன்று கருத்த கொழும்பு ஒரு விலைக்கு இருக்கு பாருங்க. இது இல்லாமல் அங்கே எந்த ஊர் இஞ்சத்தியான பாருங்க கிரேப்ஸ் சும்மா கதைப்ப வாங்க வியாபாரம் போகுது. கருத்த கொழும்பான் மாம்பழம் பாருங்க பாட்டி வேற இல்லை. அதான் பிரச்சனை. இது அம்பலவி என்ன விலை 300 ரூபா கிலோ. ஒருத்தரும் போற இல்லையோ ஜால சாரி யூடியூப் தானே. ஜஃப்னா சுதன் உங்களை எடுக்கலாமா உங்களை இதால் போக கொண்டு வேற பைக் வந்து சைலன்ஸுக்கு தண்ணி போகுமா. இப்போ இன்னும் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னா இன்னும் எல்லாம் மேலே வந்துடும். நீந்திருவாங்க இதுக்குள்ள வந்து சின்ன பிடிக்கும்.